කොහොමද මම මේ ගේ ඇතුළේ මැරලා හිටියත් ඕකේ දන්නේ නැහැ. මං කුණුවෙල මේ අහල පහල ගඳ ගහනකොට තමයි අහල පහලින් කිව්වොත් තමයි අයියෝ ඕකේ කෝල් එකක් ගන්නෑ එන්නේ. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான ஒரு சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னாடி வந்த வாய்ஸ் கட் என்ன அப்படின்றதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் நியூஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பலருமே யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பிரச்சனை தான். சில டைமில் இன்டர்நெட் வேலையே செய்யாது. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2GB 3GB குறைஞ்சது 5GB வரைக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் இன்டர்நெட் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி சூழலில் இன்டர்நெட் இல்லாமல் போனால் மொபைல் நெட்வொர்க் இல்லாமல் வைஃபை கூட சில நேரங்களில் சிக்னல் இல்லாமல் போயிடுது. அதால் மிகப்பெரிய ஒரு சோதனையாக போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் நியூஸ் அப்டேட் பண்ணுறது இருந்த 2 பழைய வைஃபைலையும் ட்ரை பண்ணி அதுலேயும் இல்லாமல் கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மேடம் தான் முன்னாடி வேலை செஞ்சுருந்தாங்க விவா கம்பெனியில். அதால் அவங்கள்ட்ட நிறைய விவா வைஃபை இருக்கும். இப்போ புதிய வைஃபை பாக்ஸோட இந்த ஒரு வைஃபையை தூக்கி தந்தாங்க. இந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த பழைய மாடல் வைஃபை ஒன்று இருந்துச்சு. அந்த வைஃபை தான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணும்போது தான் கடைசியாக இன்டர்நெட் ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சது. அடுத்ததாக இன்னொரு தகவலையும் சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய வீடுகளில் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த சாப்பிட்டு மிச்சத்தை தான் கொடுப்பாங்க. சிலர் அந்த எலும்புகளோடையும் அப்படியே சாப்பிட்ட மிச்சத்தோட கொடுப்பாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில வீடுகளில் இப்போ ரீசெண்டாக கூட இப்போ நம்ம வீட்டில் புதிதாக ரூம் எல்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடுகள் மீதமாகும். அப்போ அந்த மாதிரி சாப்பாடுகள் இப்போ இருக்கிறதே 2 பேர் தான். எங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடு எடுத்தாலும் மிகுதி சாப்பாடு நிச்சயமாக அது ஜிபாலா, அதாவது டஸ்ட்பினுக்கு போகக்கூடியது தான், குப்பையில் போகக்கூடியது தான். என்னை பொறுத்த வரையில் நான் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே அதே மாதிரி சாப்பாடுகள் நிறைய மிகுதமாயிடுச்சுன்னு, அதாவது யாருமே சாப்பிடாமல் கை கூட படாத சாப்பாடு நிறைய வரும். அந்த புஃபே சாப்பாடுகள் இந்த மாதிரி சாப்பாடுகள் நிறைய வரும். ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மிஞ்சிற சாப்பாடுகள் எல்லாத்தையுமே அவங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய சாப்பாடுகள் மீதமாக இருக்கிறது தெரியும். அப்போ அந்த சாப்பாடுகள்லாம் நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி பாஸ்கெட் ஒன்றில் ரெடி பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா குவைத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, குவைத்தில் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல, புதிதாக வாரவங்களுக்கும் இது ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பள்ளி வாயில்களுக்கு முன்பாக சில வீடுகளுக்கு முன்பாக எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். கிளாஸ் டோர் தான் இருக்கும். வெளியில் உள்ளே என்ன இருக்குன்றது தெரிகிற மாதிரியே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரையில் அதில் சாப்பாடு முடிந்தவர்கள் கொண்டு போய் வைக்க முடியும். அதே மாதிரி தேவையானவர்கள் போய் எடுத்துக்கொள்ளவும் முடியும். இப்போ இந்த சாப்பாடை பொறுத்த வரையில் நான் இருக்கிற மந்தக்கை அபு ஃபத்தீரா மந்தக்காவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது. கத்தா ஒன்றோட ஃபர்ஸ்ட்டு தவ்வாரிலே பார்த்திங்கன்னா 208 நம்பர் ரோட்டில் வரும்போது அபு ஃபத்தீரா என்டர் ஆகும்போதே ஃபர்ஸ்ட்டு தவ்வாரிலே ஒரு பெரிய பள்ளி ஒன்று இருக்குது, கத்தா 1. இந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரையில் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். சாப்பாடு வச்சா உடனே டெலிவரி ஓட்டுநர்கள் வரக்கூடியவங்க நிறைய பேர் அந்த ஃப்ரிட்ஜை நோட்டமிடுவாங்க. உடனே அதில் சாப்பாடு இருந்தால் தேவையான மாதிரி எடுத்துக்கொள்வாங்க. அதனால் நான் நிறைய தடவை போகும்போது அந்த சாப்பாடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா முக்கியமாக இந்த தல்லாஜா இந்த ஃப்ரிட்ஜுக்கு தான் நாடி வாரது. ஏன்னா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் இந்த சாப்பாடு. நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. வீடுகள் எல்லாம் சில சாப்பிடாமல் இருக்கிறோம், சாப்பாடு இல்லை, குப்பைகளில் இருந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாப்பாட்டுக்குரிய முக்கியத்துவம் என்பது முக்கியமாக நம்ம உழைக்கிறதுல நம்மளுடைய கால்வாசி சரி இல்லை அரைவாசி சரி நம்ம உபயோகிக்கிறது சாப்பாட்டுக்காக. அப்போ அந்த சாப்பாட்டுக்குரிய முக்கியத்துவத்தை நிச்சயமாக கொடுக்கணும். ஒரு துளி அளவு கூட சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, குப்பையில் போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுகளை தேடி இந்த ஃப்ரிட்ஜுகளில் அந்த சாப்பாடை வச்சிடுறது. அப்போது தேவையுடையவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய வீடுகளில் சாப்பாடு அதிகமாக இருந்துச்சு, பார்ட்டிகள் அப்படி இப்படின்னு அதிகமாக சாப்பாடு இருந்துச்சுன்னா தயவு செய்து முடிந்த வரைக்கும் பணிப்பெண்களாக இருந்தீங்கன்னா ஓட்டுநர்கள்ட்ட சொல்லி சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்கெட்டில் இல்லை ஏதாவது ஒரு கஸ்தீர் மாதிரி அந்த ஃபாயில் பாத்திரங்களில் சரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் இப்படி வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். எங்கேயாவது ஃப்ரிட்ஜ் ஒன்று தேடி நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு உதவியாக இருக்கும். அதால் தயவு செய்து சாப்பாடுகளை வீண் விரயம் பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுகளில் வச்சிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அதே போல் இது பார்த்திங்கன்னா கத்தா 1ல் ஃபஸ்ட்டு தவ்வார் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பள்ளி வாயில் இருக்குது. பள்ளி வாயிலுக்கு முன்னாடியே தான் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது.
முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பாடு இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுகளை தேடி இதில் சாப்பாடுகள் இருக்கும். சாப்பாடுகளோட நிலைமை என்ன, எத்தனை நாளாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சாதாரணமாக அந்த சாப்பாடு பார்க்கும்போது தெரியும் தானே, உணவு உட்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் சாப்பிடுங்க. மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். என்னை பொறுத்த வரையில் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டா, இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க சாப்பாடு இல்லைன்னு, சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது தான் நிறைவாக இருக்கும். මේ අපේ දුව බඩුගෙනල්ලා ගෙදර කාලා ඉතුරු බිස්කට් ටික මම බිස්කට් ගේන්න කිව්වාම ගෙදර කාලා ඉතුරු බිස්කට් ටිකයි මේ සව් පොඩ්ඩකුයි මේ මුං ඇට පොඩ්ඩකුයි මේ කුකුල් මස් පොඩ්ඩකුයි ගෙනත් තියෙනවා. මං කිව්වා බඩු වලින් කාලක්වත් ගෙනල්ලා නැහැ. මෙහෙම තමයි මගේ දුව මට සලකන්නේ. ඒ නර මිනිස්සු හිතනවත් දන්නේ නැහැ මේ දුව හොඳට සලකනවා කියලා. දන්නවද? ගෙදර කහපු ඉතුරු බිස්කට් ටික. பார்வையாளர்களுடைய அசௌகரியத்துக்கு மன்னிக்கவும். நான் ஒரு இலங்கையன் என்பதால் இலங்கை நாட்டில் பெரும்பான்மை பேசக்கூடிய மொழியான சிங்கள மொழியிலும் சில தகவல்கள், நான் சிங்கள வீடியோவும் போடுறதால சில தகவல்கள் சிங்கள மொழியில் வரும். சிங்கள மொழி தெரிஞ்சவர்களுக்காக அந்த பதிவு நான் தமிழ்லையும் கொண்டு வரது. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க அதை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? அதோடைய எக்ஸ்பிளைனன்றதை நானும் சொல்லுவேன். இப்போ இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அந்த தாய்க்கு, வெளிநாட்டிலிருந்து வந்த தாய்க்கு மகளுடைய கவனிப்பு தான் அது. சாப்பிட்ட பாதி பிஸ்கட்டையும் கொஞ்சோண்டு கோழி கறியும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சாமானும் ஒரு 500 ரூபாய் காசு கொண்டு போய் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த தாய் கிட்டத்தட்ட 28 வருடமாக வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பொண்ணுக்காகவே உழைச்சி அனுப்பியிருக்காங்க. பொண்ணுங்களுடைய பையங்களை படிக்க வச்சதுலேருந்து, பொண்ணு வீடு கட்டினதுலேருந்து எல்லாமே செஞ்சது இந்த அம்மாவுடைய காசில். ஆனால் இன்னைக்கு அதே தாய்க்கு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 500 ரூபாய் காசும் இந்த மாதிரி பாதி சாப்பிட்டு பாதி பிஸ்கெட்டும் கொஞ்சோண்டு ஏதாவது பொருட்களையும் கொடுத்துட்டு போகிறாங்களாம். அது உண்மையும் வேதனையாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. வெளிநாடு வாழ் தாய்மார்கள் இன்றைக்கி படக்கூடிய கஷ்டம், இந்த நாடுகளில் அவங்க படுற துன்பம் எத்தனையோ சொல்லலாம், ஏராளம். அவங்களுடைய நிலைமை இதுதான். සිංහලෙන් தெரிஞ்சவங்க இந்த வாய்ஸையும் கேளுங்க, தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. මට ඕනේ මම මැරෙන්න, මගෙන් නිදහස් වෙන්න, වෙන මොකුත් නෙමෙයි. අර ඒ දාසෙල හොඳට හිටියා අම්මා. ඉඩම ලිව්වා අලුත. වැඩිපුරත් එක්ක මට බඩු ගෙනත් දෙනවා. දැන් මට කණ්ඩත් බඩු ගෙනල්ලා දෙන්නේ නැහැ හරියට. මට කඩේ යන්න කියන්නේ මට කඩේ යන්න පුළුවන්ද? තේරෙන්නේ නැද්ද? ඒත් මේ රුපියල් 500 මට ওই බඩු ටික ගන්න පුළුවන්ද? මට නම් ඉතින් ඔය හිඟා කාලා හරි මට ඔය ක්ලිනික් කාඩ් එක පෙන්න මං හිඟා කනවා. මට ඒක අවුලක් නැහැ. බලමුකෝ බලන්න තව ටික දවසක්. මම මේ සද්ද නැතුව හිටියට ගොඩාක් දේවල් හිතේ තද කරන් මේ ඉන්නේ. මං කැමති නෑ තිස්සෙම කෝල් කර වද දෙන්න. අඩුපාඩු කියන්න. කොහොමද මම මේ ගේ ඇතුළේ මැරලා හිටියත් ඕකේ දන්නේ නැහැ. මං කුණු වෙලා මේ අහල පහලට ගඳ ගහනකොට තමයි අහල පහලෙන් කිව්වොත් තමයි අයියෝ කි කෝල් එකක් ගන්නෑ එන්නේ. ආවත් දොරකොඩට ඇවිල්ලා මොන හරි ටිකක් දීලා යනවා. අර පිට ගෑනිට වාගේ. ගොඩක්ම මම ඕව කල්පනා කරලා මෙයා මං මේ ලෙඩට වැටෙන්නේ. අර දොස්තරත් කිව්වේ ඔයාගේ දුව ඔයාව බලන්න නැත්නම් දුවට පිළිකාව හැදුනොත් ආයි බේත් කරන්නත් හම්බෙන්නේ නැහැ. එතනම තමයි දුව මැරෙන්නේ කිව්වා. ඔව් මාව දැන් ගණන් ගන්න නැහැ. ඉතින් මොනා කරන්නද? බඩු තියෙනවා. ඒ හැම්මෙන් තියෙනවා මොනා හරි හදන් කන්න පුළුවන්. මට බෑ නැගිටින්නත් බෑ. අන්තිමට මට කන්නත් බෑ. මේ අපිරියයි. තාම නෑ අර සංකාරය ආවේ. මට කියා ගන්න බැරි අමාරුවක් තියෙනවා. කාටද මං කියන්නේ ඉතින්. හැම අම්මලාටම මේ ටික තමයි යන්නේ. රට ඉන්නකන් දුවලා ආදරේ, පුතාලා ආදරේ, සල්ලි ටික ගන්නකන් අම්මගේ. ඊට පස්සේ අම්මලා මතකත් නෑ ඒ කිලාට. මට විතරක් නෙමෙයි හැමෝටම වෙන්න දෙයක් මේක.
අම්මලව ගණන් ගන්න නැහැ ඊට පස්සේ. කොහොමත් මේ මටම ඔය ලෙඩේ ආයි තියෙනවා. ඒකනේ මට කන්න බැරි. කෑම පෙන්නන්න බෑ ආයි. නැගිටින්න හිතෙන්නම නැහැ. කලන්ත කැරකිල්ල. ඒ හින්දා දවසෙන් මං මුකුත් ගන්න නැතුව ඇඳටලා හිටියේ. අර්කි ගැන කල්පනා කර කර. කොච්චර මං ලෙඩ ගැන කිව්වත් ගණන් ගන්නෙවත් නෑ අනේ මාව දැන්. ඉස්සර වාගේ නෙමෙයි. ඉස්සර මං රට ඉදි සල්ලි එවනකම්ම අම්මෝ බලන්න ඕනේ. මං නැතුව බෑ. ඒ වුණාට දැන් මං ඒවට රැවටුණා මේ ආයේ හින්දා අතේ තියෙන හැම සතේ අම්මා දුන්නේ. මං හිතුවේ නෑ ඔය දුව මට ඔහොම කරයි කියලා. வெளிநாட்டுக்கு போய் இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடைசியில் நான் வந்தது நோயோடு. உண்மைக்குமே நிறைய பேர் இந்த நாடுகள்லேருந்து போகும்போது நோயோடையே தானே போகிறது. கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சிறது அதுதான், முதுமையும் நோயும். நோயோடு போயிருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அது மறுபடியும் அதே நோய் திருப்பியும் இருக்குது. இந்த சூழலில் தன்னுடைய வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் செத்து கிடந்தாலும் அந்த மாதம் கழித்து யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா நாற்றம் அடிக்குது அப்படின்னு தேடி வந்து பார்த்தா தானே ஒழிய கடைசி வரைக்கும் என் மகள் வந்து என்னையை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் நான் வந்து சாகணும்னு, நான் செத்துட்டா இந்த சொத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி மனவேதனையோடு பேசியிருக்கிறாங்க. உண்மையிலேயே கேட்கும்போதே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. வெளிநாடு வாழ் தாய்மார்களே, தந்தையர்களே, உங்களுடைய நிலைமையும் ஒரு காலத்தில் இதுவாக கூட இருக்கலாம். அதனால் வெளிநாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனால் அதே போல் உங்களுக்காக அப்படின்னு நான் போன வாட்டியும் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து போடும்போது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி போடும்போது கூட நான் அதான் தெரிவித்தேன். உங்களுக்காகன்னு சொல்லி ஏதாவது வச்சுக்கொள்ள பாருங்கள், கொஞ்சம் சரி. ஏன்னா நாளைக்கு நாட்டுக்கு போன பிறகு நிறைய தாய் தந்தையர்களுடைய நிலைமை இதுதான். வெளிநாட்டில் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு நாட்டுக்கு போன பிறகு நாயையும் விட கேவலமாக குழந்தைகளால் நடத்தப்படுறாங்க, பாக்கியம் பெற்றவர்கள் ஒரு சிலரை தவிர. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, முடிந்த வரைக்கும் சிந்தியுங்க. உங்களுக்கான ₹1 சரி நீங்கள் சேமித்து வைக்கலைன்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய நிலைமை இந்த தாயுடைய நிலைமை மாதிரி தான். அதால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கான சேவிங்ஸ், உங்களுக்கான சில பணங்களை வந்து நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் இருந்து நம்ம போன பிறகு நம்மளுக்காக இருக்கிறது பெரும்பாலும் அந்த பணம் மட்டுமே தான் இருக்குமே தவிர குணமான உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக இந்த தகவல் வந்து இப்போ ஒரு சகோதரி ரீசெண்டாக போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பௌத்த மதம், அதாவது புத்த மதத்தை பற்றி இந்த வீட்டில், இந்த குறிப்பாக குவைத்தி, சவுதி, மற்ற அரபு நாடுகளில் கூட நான் வந்து பௌத்தன் அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பௌத்த மதம் என்பது வந்து யாரும் சொல்கிறதில்ல. நான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன், நான் ஒரு பௌத்த மதம் சார்ந்தவன் அல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் மறைச்சி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய மதத்தை சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இலங்கையை பொறுத்த வரையில் பௌத்த மதம் என்பது மிகவும் ஆக்கிரமிப்பான, அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான மதம் அப்படின்னு சொல்லலாம் பௌத்த மதத்தவர்கள். இப்போதைய சூழலில் இப்போ இந்த நாடுகளில் இந்த பௌத்த மதம் அப்படின்றத வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை சிங்கள வீடியோவில் நிச்சயம் அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மியன்மார், பர்மா, இன்னும் சில நாடுகளில் புத்த பிக்குகள் பார்த்திங்கன்னா உயிரோட குழந்தைகளை எரித்தது, நிறைய பேரை வந்து கொன்று அழித்தது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து முந்தைய காலங்களில் அதிகமாகவே சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுச்சு. அந்த மாதிரி சம்பவங்களும் அதிகமாகவே, அதாவது புத்திஸ்ட் மங்க், அதாவது புத்த சாதுகள் நிறைய பேர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணினாங்க, அராஜகத்தில் ஈடுபட்டாங்க அந்த நாடுகளில், பர்மா, மியான்மார் போன்ற நாடுகளில். இந்த மாதிரி சந்தர்ப்பம் சூழ்நிலையால் மக்களுடைய அந்த மனதில் வந்து இப்போ சாதாரணமாக பலஸ்தீன், இஸ்ரேல், நிறைய பேர் உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலை வெறுக்கிறாங்க. காரணம் என்ன? இஸ்ரேலுடைய அந்த செயல்பாடால். ஆனாலும் இஸ்ரேலியர்கள்லையும் இன்றைக்கு வரைக்கும் சில ஜியோனிஸ்டுகளாக இருக்கலாம், சிலர் வந்து அந்த மதகுருமார்களாக இருக்கலாம், சில இஸ்ரேலிய மக்களாக இருக்கலாம், இன்றைக்கும் அந்த நன்றி விசுவாசம் மறக்காத ஒரு சிலர்
பலஸ்தீன் வந்து எங்களுக்காக உதவி செஞ்ச நாடு, நாங்கள் நடுத்தெருவில் நிற்கும் போது எங்களுக்கு கை கொடுத்த நாடு, அதை வந்து இப்படி பண்ணாதீங்க, எங்களுக்கு அந்த மக்களோட ஒன்றா உறவாடி வாழ்கிறதுக்கான வழியை வகுத்து கொடுங்க அப்படின்னு இன்றைக்கும் கேட்டுக்கொள்கிறாங்க. ஆனாலும் அந்த அரசாங்கம் என்ன செய்யுது, கடைசி வரைக்குமே அந்த வழியை வந்து விடுறதே இல்லை. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பல உயிர்களை கொண்டு அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுல மிகவும் துல்லியமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலிய கவர்மெண்ட். அந்த மாதிரி தான் இதுவும். நல்லவர்கள் சிலர் இருந்தாலும், ஆனால் ஒரு சிலர் அந்த சமுதாயத்தை சார்ந்த அல்லது அந்த மதத்தை சார்ந்த ஒரு சிலர் செய்கிற தவறுகள் அனைவரையும் சேர்த்து தான் பாதிக்கும். அதை நம்ம தொடர்ந்தும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரிதான், சிலர் வந்து செய்கிற தவறுகள், அவங்க செய்கிற தவறால் அனைவருமே, அந்த சமுதாயத்தை சேர்ந்த அனைவருமே பாதிக்கும் அப்படின்றது உண்மையிலே அது சில நேரங்களில் உண்மையான நிதர்சனம் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிங்கள மொழி தெரிஞ்சவங்க இந்த சகோதரருடைய வாய்ஸ் கட்டையும் විරපමණක් கேளுங்க. තෙරුවන් සරණයි සියලු දෙනාටම. මම දැක්ක නංගි කෙනෙක් දාලා තිනවා එයාලා විදිහට ડોක්ටර් කෙනෙක් ආවලු. මට හිතුණේලු ක්‍රියේට් වෙන්න ඇති. ડોක්ටර් කෙනෙක් ආවලු. ඒ ડોක්ටර් මේ ඇව්වලු මේ මොන ආගමේද කියලා. ඒතකොට එයාගොල්ලෝ ක්‍රිස්තියානි ආගමේ කියලා. ඇයි ක්‍රිස්තියානි ආගමේ කියන්නේ? කෙලින්ම අපේ ජාතියයි අපේ ආගමයි කියන්න දෙපාරක් හිතන්න එපා. මම නම් බෙල්ල ගහලා ගියත් මම නම් කෙලින්ම කියන මම බුද්ධ ආගමේ මම තනි සිංහලයා කියලා. කට ඇරලා කියන්න මේ රටවල් වල අපේ බුදුදහම තරම් මේ රටවල් වලට ගහන්න මේ රටවල් වල මොනවද? පස් පාරක් වඳිනවා. මේ මට නම් ගෙදර හොඳයි. මට පොඩ්ඩක් සනීප නැහැ. මේ ටික හැටි වගේ සීතල හින්දා මම ඕමාන් වල ඉන්නේ. මේ කිසි දෙයකට බය වෙන්න එපා අපේ ආගම ගැන කියන්න. අපේ ආගම ගැන කියන්න කිසි දෙයකට බය වෙන්න ඕනේ නැහැ. මම නම් අපේ මැඩම්ලාටමත් කෙලින්ම මං කියනවා මම මේ කට්ටිය කියන්නේ අපේ බුදුහාමුදුරන්ට කියන්නේ බුද්ධ කියලා. ඔය බුද්ධ තමයි කියන්නේ කෙලින්ම. මම මේක අරාබියම පරිවර්තනය කරලා දෙන්නම්. හරිද? මට මාර විදිහකට අප්සෙට් ගියා. එහෙම කවදාවත් අපේ ආගමට යාලා හැම ගෙදරකම එහෙම නැහැ. හරිද? හැම ගෙදරම කියනවා උඹේ ආගම උඹ අදහපන්. එහෙම කියලා හැම ගෙදරකම මේ කියනවා. මට මාර විදිහකට ගැම්මක් ආවේ ඒ වෙලාවේ. එයා ඒතන මේ වැටිච්ච තැන ගැන. හරි හිතට කනගාටුයි. සිංහල කියන්න ලැජ්ජයි. තමන් අපේ අවුරුදු 30 ගානක් යුද්ධ කරපු සිංහලයා යුද්ධෙත් දිනාගත්තා. අපේ ආගම ගැන කියන්න මොකටද අපි කිසිම රටකට ඇවිල්ලා මේ එහෙම කරන්නේ? ඔයාට කෙලින්ම කියන්න තිබ්බ ඔයා අරාබි දන්නේ නැද්ද දන්නේ නැහැ සමහරක් විට. ඔයා කේන්ති ගන්න එපා නංගි හරිද? කෙලින්ම කියන්න. लेस मैडम लेस डॉक्टर एंती सॉल शूपी कला सेंती रू है माँ पे मुश्किला लेस आना साले हादा मुश्किला आना माँ पे मुश्किला एंती साले लासम साले माँ पे मुश्किला एंती आना बुद्धा माँ पे मुश्किला एंती क्रिस्टियानी माँ पे मुश्किला आना हिया मुस्लिम माँ पे मुश्किला एंती लासम केल्लम उसु सावे हादा एंती लासम केल्लम हादा लासम एंती केल्लम बुद्धा मु कोयस ला बुद्धा कोयस क्रिस्टियानी कुल्लु कोयस मुस्लिम कुल्लु कोयस لازم كل صلي مكان ما يكلم قدام كل واحد مرة كلم بودا كلم يصلي كريستياني كلم صلي مسلم كلم صلي كل واحد مرة كلم مو مكان كلم هذا الله كلم هذا بودا كلم هذا كريستياني كلم كل واحد مرة كلم බොරු කියන්න එපා, කේලම් කියන්න එපා, අම්මා තාත්තට දෙමාපියන්ට සලකන්න කියලා හැම ආගමකම තියෙන කියලා ඔයාලා කට ඇරලා කියන්න මේක. එතකොට අපිට කවදාවත් වරදින්නේ නැහැ. මේ කිසි දෙයකට තමන්ගේ ආගමයි, තමන්ගේ ජාතියයි කියන්න දෙපාරක් හිතන්න එපා. මම නම් බෙල්ල ගහලා ගියත් කියන්න තියෙන ආගම මම කියන්න තියෙන දේ ඕන දෙයකට කියනවා. පාකිස්තාන් මිනිස්සෙක් හිටියා අපේ මැඩම්ගේ අයියාගේ ගෙදර වැඩ කරන්නේ මිනිස්සයා. ඊට පස්සේ මේ මියන්මාර් කෙල්ලක් හිටියා අපිත් එක්ක. එයා දැන් මියන්මාර් වලට ගියා. එයා ගැන කියලා කිව්වා මේ මියන්මාර් වල මේ බුද්දා ඉන්නේ කිව්වා. මම ඊට පස්සේ මොකක්ද දැනද හැවේ? ඇයි එහෙම කතා කරන්නේ? මමත් මගෙත් එක තව අක්කලා දෙන්නෙක් ඉන්නවා. මම ඊට පස්සේ කිව්වා මේ අපි තුන් දෙනාම බුද්දා කිව්වා. මම අපේ මැඩම්ගේ අක්කා හජ්ජි 2024 හජ්ජි දවසේ තමයි කිව්වේ මස් කපන ඔය කට්ටිය. මම කිව්වා මම බුද්ධ ආගමේ තමයි කිව්වා. මගෙත් එක්ක ඉන්න අනිත් අක්ක මගේ කට්ටිය නම් කියන්නේ. අනිත් අක්කයි අපි තුන් දෙනාම බුද්ධගේ තමයි කිව්වා. මියන්මාර් එයාත් බුද්ධගේ කිව්වා.
මේ ඒක හින්දා මේ බුද්ධ කියලා කියන්න එපායි කිව්වා. කෙලින්ම මේ ඔයාලාගේ ආගම වගේ තමයි කිව්වා. අපේ ආගමෙත් අපිට බොරු කියන්න එපා. දෙමව්පියන්ට සලකන්න මේ මිනිසුන්ට අපි කන දෙයක් මිනිසුන්ට දීලා කන්න කියලා තමයි ඔයාලාගේ ආගමෙත් ඒක නේද කියන්නේ කියලා ඒ පාකිස්තාන මිනිහගෙන් මම ඒ වෙලේ මැහුවා. ඊට පස්සේ මේ මිනිහගේ මූණ පුංචි වුණා. අපේ මැඩම් කිව්වා ඊට පස්සේ මේ ආදි කිව්වා. आना मैडम खबर आदि आदि मापी मुश्किल है ये साली मापी मुश्किल हुआ අපේ मैडम මෙහෙම කිව්වා මේ බය වෙන්න එපා ඔකට අපේ ආගම ගැන කියන අපේ ආගම බෙල්ල කපනවාද අපේ ආගමෙන් හුණියම් කරනවාද එහෙම දේවල් කරන්න එන්නේ තමන්ගේ ආගම ගැන කියන්න කිසි දෙයකට මේ පසුතැවිලි වෙන්න එපා මම නම් මගේ බුදුදහම ඇර මට කිසිම ආගමක් මට නම් මේ උතුම් නෑ මගේ දහම ඇරෙන්න මගේ දහම ඇරෙන්න මම නම් මගේ බුදුදහම ඇරෙන්න මගේ ආගම ඇරෙන්න මට වෙන ආගම් මට මං උතුම් මගේ අල්ලා දෙයියන්ට මං ගරු කරනවා ක්‍රිස්තියානි ගරු කරනවා මට මගේ ආගම මම පාවා දෙන්නේ නැහැ මම ක්‍රිස්තියානි කියලා මම පාවා දෙන්නේ නැහැ මගේ ආගම මේ මගේ ආගම බුද්ධ ආගම නම් බුද්ධ ආගම තමයි කිසි දෙයකට කිසිම තැනක කිසිම රටක කිසි දෙයකට ඔයාලා පැකෙන්න එපා මේ අපේ ආගම මේ ක්‍රිස්තියානි කියලා අපි බුද්ධ ආගමේ වෙලා තියදී ක්‍රිස්තියානි කියලා ඔයාලා කියන්න යන්න එපා එහෙම කියන එකත් අපේ සිංහල ජාතියටම ලැජ්ජයි நம்மளுடைய இலங்கையை பொறுத்த வரையிலையும் இனவாதம் அப்படின்றது தலை தூக்கி நின்றுச்சு ஒரு காலத்தில் தற்போதைய சூழல்லையும் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் இனி வரும் காலங்கள்லையாவது அந்த மாதிரியான நிலைமை வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கட்டும் அனுரையாக இருக்கட்டும் முடிந்த வரைக்கும் இதை இல்லாமக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறதா செய்கிறாங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் எங்களுடைய நாடுகளையும் இனவாதம் இல்லாத ஒரு நிம்மதியான மக்களுக்கு சுபிட்சமான ஒரு சூழல் இலங்கையில் உருவாகிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு மக்கள் அதாவது முக்கியமாக வடக்கு கிழக்கு மக்கள் தான் அதிகமாக இனவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் பேர்வல பக்கம் இது மாதிரி இன்னும் நிறைய பகுதிகளில் கூட மக்களுக்கான எதிர்ப்பு சமுதாயத்துக்கான எதிர்ப்பு இனவாதம் பாதுகாப்பின்றிய சூழல் சூறையாடப்பட்ட சொத்துக்கள் இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது ஒரு சகோதரர் சொன்னது ஒரு பெரிய உடுப்பு கடை முதலாளியாக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி குவைட்டி ஹவுஸ் டிரைவராக இருக்கிறாருன்னு பேர்வலை சேர்ந்த ஒருத்தர் எல்லாம் இனவாதத்தால் நடந்தது இனியாவது அது இல்லாமல் போகட்டும் இலங்கையில் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்